லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். தேர்தல் களம் எப்படி இருக்கு? திருச்சி திருவெரும்பூர் தொகுதியில் எத்தனை முனை போட்டி நடக்குது? திருச்சி திருவெரும்பூர் தொகுதியில் எத்தனை முனையெல்லாம் கிடையாது. எல்லாரும் சொல்கிறாங்க 4 முனை 3 முனை 2 முனை அப்படின்ட்டுன்னு. இங்கே ஒன்று தான். திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் இடையில நடக்கிற போட்டி தான். உங்களுக்கு தெரியும், கடந்த கிட்டத்தட்ட ஒரு 35 நாளைக்கு மேலே நாங்கள் வந்து களத்தில் நிற்கிறோம். முதல்ல பிரச்சாரம் ஆரம்பித்தது நாங்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாக நாங்கள் தான் ஆரம்பித்தது. இது வரைக்கும் கிட்டத்தட்ட திருவெரும்பூர் தொகுதியில் இருக்க 20 ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, வார்டு, இன்னைக்கு கடைசி வார்டு கவர் பண்ணுறோம். எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கோம். மக்கள்கிட்ட நேரடியாக போய் சந்தித்து மக்கள் எல்லாத்தையும் நேரடியாக எல்லா குறைகளையும் கேட்டிருந்தோம். வீடு வீடாக ஏரியாவுக்கு வாக்கு கேட்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் மக்கள் அளவுக்கு அதிகமான குறைகளை மட்டும்தான் நிறையா சொல்லியிருக்கிறாங்க. அதனால் உறுதியாக திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியை வரைக்கும் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியோட முதல் வெற்றி திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியிலேருந்து ஆரம்பிக்கும். இப்போ திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை போட்டியிடக்கூடிய எல்லா வேட்பாளர்களுடையும் நிறைய மக்கள் கூட்டம் இருக்கிறத பார்க்க முடியுது. இதில் யாருக்கு மக்களுடைய ஆதரவு இருக்குங்கிறத எப்படி கணிக்கிறது? இல்லை, அதான் ஒன்று நல்லா கேட்கணும். கூட்டத்தை சேர்த்தவெல்லாம் ஜெயிச்சிருவானா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. இன்னொன்று நல்லா கேட்கணும், கூட்டம் எப்படி கூடுது? தன்னெழுச்சியாக கூடுதா, அவங்க கொடுக்குற காசுக்கும் பிரியாணிக்கும் கூடுதான்ற ஒரு கூட்டம் இருக்குது. எங்கள்கிட்ட நிற்கிற உணர்வுகள் 20 பேர் இருந்தாலும் 40 பேர் இருந்தாலும் இனமான உணர்வுகள் நிற்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு இடத்துல இன்னும் இருக்க ஆளுங்கட்சி அமைச்சராக இருக்கட்டும், ஏற்கனவே ஆண்டவங்களாக இருக்கட்டும், அவங்க அந்த ஏரியாவுக்கு போகிறப்ப அங்கே நம்ம போகிறதுக்கு முன்னாடியே ஒரு 200-300 லேடிஸ் தட்டை வச்சு நிற்கிறாங்க. அது எல்லாமே நம்மளுக்கு தெரியும், அது ஒரு செயற்கையாக நிற்கிறாங்கன்ட்டு. இப்போ நான் போய் வாக்கு கேட்டிருக்கேன். ஒவ்வொரு இடத்துலையுமே என்னை மக்கள் எவ்வளோ ஆரவாரமாக வரவேற்றாங்கன்னு எனக்கு தெரியும். அப்படி அந்த ஆரவாரமான வரவேற்பு தான் என்னை எங்கேயுமே தொய் விடாமல் இவ்வளோ வேகமாக நான் அந்த பிரச்சாரத்தை முடிச்சிருக்கேன். தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். மேபி எங்களுக்கு இந்த தடவை ஊடக வெளிச்சம் இல்லாமல் இருந்திருக்கலாம், அதனால் எங்களோட பரப்புரைகள் வெளியே வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க வந்து காசு, பணம், போக்குவரத்தை வச்சு அதை ஊடக வெளிச்சத்தை எடுத்து வந்துடுறாங்க. மக்களோட பெருத்த ஆதரவு, கூட்டம் எவ்வளோ வேணால் சேர்க்கட்டும், அதில் ஒன்றும் தப்பே இல்லை. ஆனால் மக்களோட ஆதரவு எங்கே இருக்குன்றது மே 4ஆம் தேதி தெரியும், உறுதியாக தெரியும். அது மிகப்பெரிய ஒரு மாற்றம் திருவெரும்பூரில் இருக்குது. இப்போ நீங்கள் திருவெரும்பூர் தொகுதியில் வெற்றி பெறும் பட்சத்தில் தொகுதி மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க? எதற்கு முன்னுரிமை கொடுக்குறீங்க? அப்பதான் நான் சொல்லியிருக்கேன், 26 வாக்குறுதிகள் கொடுத்துருக்கிறேன் என்னோட துண்டறிக்கையில். அந்த 26 வாக்குறுதிகள் ரொம்ப பிரதான வாக்குறுதியாக பல காலமாக தீர்க்கப்பட முடியாத பிரச்சனை, சர்வீஸ் ரோடு பிரச்சனை, குப்பை கிடங்கு பிரச்சனை. உங்களுக்கு சர்வீஸ் ரோடு பிரச்சனை கிட்டத்தட்ட 20 வருஷமாக இருக்குது. 2006 அதை போட சொல்லி 2009 நடைமுறைக்கு வந்து திரும்ப 2050 2010 வழக்காக போயிடுச்சு. 2019 அதை உயர்நீதிமன்றத்தில் விசாரித்து உடனடியாக சர்வீஸ் ரோடு போடுன்னு சொல்லியே கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆச்சு. 10 வருஷமாக கிட்டத்தட்ட அதிமுகவில் இருக்க இங்கே குமார் வந்து எம்பியாக இருந்திருக்காரு. 10 வருஷமாக இன்னைக்கு இருக்க கரண்ட்டில் இருக்க அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இங்கே எம்எல்ஏவும் இருந்திருக்காரு, அமைச்சராக இருந்தார். பட் தீர்க்க முடியல. இப்போ எல்லாம் என்ன சொல்கிறாங்க, இந்த தேர்தலை முன்னிட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க, 2027 இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுப்போம்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன் என்னோட வாக்குறுதியில், 1 வருஷத்தில் இந்த சர்வீஸ் ரோடு பிரச்சனையும் 2 வருஷத்துல இந்த அரியமங்கலம் குப்பை கிடங்கு பிரச்சனையும் தீர்க்க முடியல அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்றேன்னு சொல்லியிருக்கேன். அந்த தைரியம் மற்ற திராவிட கட்சிகளுக்கு இருந்தா அது மாதிரி சொல்லுங்க. ஏன்னா இதை தீர்க்கக்கூடிய சக்தி, இதை தீர்க்கக்கூடிய தகுதி எங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. உறுதியா ஏன்னா மக்கள் களத்தில் நிக்கிறனாங்க, மக்களோட பிரச்சனைகளை நிக்கிறனாங்க, மக்களோட பிரச்சனைகளை எப்படி தீர்க்கணும்னு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். உறுதியான அதை வெல்ற பட்சத்தில் இந்த ரொம்ப பிரதான பிரச்சனைகள்னு சொன்னா திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதி பூரா பிரச்சனைகள் தான் இருக்கு. எங்க போனாலும் பிரச்சனைகள் தான் இருக்கு. ஆனா ரொம்ப பிரதான பிரச்சனை தீர்க்க முடியலன்னு சொல்றாங்கல்ல, அதை தீர்த்து கொடுப்போம் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வர பட்சத்தில். இப்போ எல்லா வேட்பாளர்களும் மக்களுக்கு நலன் சார்ந்த நிறைய வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்களும் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க, நீங்களும் அது சம்பந்தமாக பேசுறீங்க. இதில் யாரை மக்கள் நம்புவது? அதாவது மக்கள் யாரை நம்புவாங்கன்னு மக்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். 2010 மக்கள் களத்தில் இருக்கோம், 2016 தேர்தல் களத்தில் இருக்கோம். 2016 நாங்கள் தேர்தல் களத்தில் இருந்தாலும் நாங்கள் மக்களோட நலன் சார்ந்து தான் இந்த திராவிட கட்சிகள் 2ஓட கூட்டணிகள் இல்லாமல், கூட்டணி சேராமல் தனிச்சு கிட்டத்தட்ட 2016 4.5 லட்சம் ஓட்டு வாங்கின ஒரு கட்சி 36 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கு அப்படின்னா அது ஒரு மாற்றத்தை பார்க்கணும். ஏன்னா நாங்கள் மக்களோட மட்டும்தான் கூட்டணி இருக்கோம், மக்களை நம்பி தான் கூட்டணி இருக்கும். அதாவது யார் எத்தனை கட்சியோட எப்படி வேணா கூட்டணி போட்டும், மக்களோட கூட்டணி இன்னைக்கு இல்லாட்டினா ஒரு நாள் வெல்லும். அந்த நம்பிக்கையில் 2016 களத்தில் நிற்கிறோம். கிட்டத்தட்ட இன்னைக்கு வெற்றியை இலக்கை எட்டி நோக்கி வந்துட்டோம். இந்த 2026 தேர்தலே அதில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லை, எல்லாருமே சரியா பேசுற மாதிரி தான் தெரியுது. ஆனால் இதில் நம்பகமான ஆள் இவங்க தான் அப்படிங்கிறத மக்கள் எப்படி தேர்வு செய்யறது? எல்லாருமே பேச்சு மட்டும் நம்பி இவ்வளவு காலம் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ எப்படி வந்து ஓட்டு போடுவது? எல்லாருமே நல்லா பேசுவாங்க, அதை இப்போ பேசல, 50 வருஷமா பேசிட்டு இருக்காங்க.
நாங்கள் மட்டும்தான் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனை சரியாக பேசிட்டு இருக்கோம். மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனை களத்தில் நின்றுருக்கோம். அதனால எங்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்குது மக்கள் பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணணும்னு. இன்னைக்கு பேசுகிறவங்க சந்தர்ப்பாதத்தில் பேசுகிறாங்க. நீங்கள் எல்லாம் நல்லா பேசுகிறாங்க, எல்லாம் நல்லா வாக்குறுதி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னீங்களே. இதே குமார் 10 வருஷம் இங்கே இருந்தார் எம்பியா, அவர் ஏன் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியல? இதே அன்பில் மகேஷ் பொய்யாமொழியிலாம் இந்த பிரச்சனைலாம் தீர்க்க முடியல. அவங்க வாக்குறுதியாக மட்டும்தான் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க வாக்குக்காண்டி வந்தவங்க, நாங்கள் மட்டும்தான் நாட்டு மக்களுக்காண்டி வந்திருக்கிறோம். அதனால மக்கள் பிரச்சனை, மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளில் தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். 2025 26 கிட்டத்தட்ட 391 போராட்டங்களில் நாம் தமிழர் கட்சி சார்பாக அண்ணன் சீமான் அவர்கள் முன்னெடுத்து நடத்தியிருக்கிறார். அதில் 160க்கும் மேற்பட்ட போராட்டங்களில் வெற்றி பெற்றிருக்கிறோம். அப்போ இது மக்கள் நலன் சார்ந்த கட்சி யார், மக்களுக்காண்ட ஆள் யாருன்றதை நீங்களே முடிவு பண்ணிக்க வேண்டியதான். இப்போ உங்களுக்கு எதிராக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் உங்களுக்கு எதிராக என்ன மாதிரியான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க, அதை நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க? இல்லை, எங்களுக்கு விமர்சனங்களே அவங்க முன் வைக்க முடியல. எங்களால் அவங்க என்ன விமர்சனங்கள் எங்களுக்கு இப்போ திமுக அண்ணா திமுகவோட குறைய சொல்கிறாங்க, அண்ணா திமுக திமுகவோட குறைய சொல்கிறாங்க. பத்தாவதுக்கு தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பார்வையே வேற. ஏன்னா அவங்க புதுசாக களத்துக்கு வந்திருக்காங்க, அவங்க மக்கள் களத்தில் எங்கேயும் பயணிக்கல, புது அரசியலை கையில் எடுத்து வந்திருக்கிறாங்கன்றப்ப அவங்கள்ட்ட இருக்க குறைகளை தான் சொல்ல முடியுமே தவிர மக்கள் களத்தில் எங்களுக்கு இப்போ நாம் தமிழர் கட்சியில் என்ன குறையை அவங்களால சொல்ல முடியும்? வேட்பாளர் மேலே ஏதாவது குறை சொல்ல முடியுமா? இல்லை நாங்கள் மக்கள் நலன் சார்ந்து எங்கேயும் நிற்கலன்னு சொல்ல முடியுமா? மக்கள் பிரச்சனையில் நாம் தமிழர் கட்சி இல்லைன்னு அவங்களால எங்கேயா ஊர்ஜிதப்படுத்த முடியுமா? அந்த ரெண்டு கட்சியும் எங்களால் ஊர்ஜிதப்படுத்த முடியும். மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனையில் திமுகவும் இல்லை அண்ணா திமுகவும் இல்லைன்றத இங்கே இருக்க திருவொரும்பூர் சட்டமன்ற தொகுதியில் நான் இது வரைக்கும் பரப்புரை பண்ணதில்லை, எனக்கு உறுதிப்படுத்த முடியும். இவ்வளோ இடத்துல நீங்கள் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனையில் இல்லைன்னு சொல்ல முடியும். ஆனால் நாம் தமிழர் கட்சி அப்படி அவங்களால சொல்லவே முடியாதுல்ல. மக்கள் நலன் சார்ந்து மட்டும்தான் நிற்கிறோம். ஒவ்வொரு நாளும் மக்கள் நலன் சார்ந்தானே பிரச்சனையில் நிற்கிறோம். இப்போ உங்களுக்கு தெரியும், அரசு பேருந்தெல்லாம் தமிழ்நாடுன்ற பேர் எடுத்துட்டாங்க. யாராவது முன்னெடுத்தாங்களா? இந்த 2 திராவிட கட்சியும் தமிழ்நாடு அரசுன்னு தானே சொல்லுது. அப்போ அரசு போக்குவரத்து கழகத்தில் தமிழ்நாடு இல்லையே, அதை முன்னெடுத்து யாராவது பேசுறாங்களா? யார் செஞ்சோம்? ஒட்டுமொத்த தமிழ்நாடு பூரா தமிழ்நாடு ஸ்டிக்கர் எடுத்து எல்லா பஸ்லையும் ஒட்டி நாங்கள் பிரச்சாரம் பண்ணோம். எல்லா ஊர்லையும் நாங்கள் போய் அதை எய்த்து நாங்கள் போராட்டம் பண்ணோம். ஸோ அப்போ மக்கள் நலன் சார்ந்து இருக்க பிரச்சனைகளை நாங்கள் மட்டும்தானே நிற்கிறோம். அப்போ மக்கள் எங்களுக்கு மட்டும் தானே வாய்ப்பை கொடுப்பாங்க. அந்த வாய்ப்பை இப்போ தொகுதி முழுவதும் நீங்க தேர்தல் பிரச்சார பயணத்தில் மேற்கொள்றீங்க. மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் தான் எடுத்தோன்னே சொல்லிட்டேனே, முதல் வெற்றி திருவொரும்பூர் வந்து ஆரம்பிச்சிருந்தேன். அப்போ மக்களோட வரவேற்பு எப்படி இருக்கு நீங்களே தெரிஞ்சுக்கங்க. உறுதியாக வெல்லுவோம். அதனால தான் நீங்கள் நல்லா பிடிச்சிருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருக்காங்க. அதனால தான் என்னோட துண்டறிக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பு முனையாம் திருவொரும்பூர், திருப்பு முனை நாம் தமிழர் கட்சிக்கு திருவொரும்பூர்லேருந்து ஆரம்பிக்குதுன்னு வச்சுங்க. வெற்றி உறுதி. நன்றி நன்றி. கிட்டத்தட்ட கடந்த 35 நாளாக நம்ம இந்த தேர்தல் களத்தில் வாக்கு சேகரிச்சுட்டு இருக்கிறோம். இன்னும் எலெக்ஷனுக்கு 2 நாள் தான் இருக்கு. இப்போ இது வரைக்கும் நம்ம கடந்து வந்த இந்த திருவொரும்பூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்து நம்ம கடந்து வந்ததை பார்த்தோம் அப்படின்னா, திருவொரும்பூர் சட்டமன்ற தொகுதியில் இதுவரைக்கும் இருந்த திமுகவும் சரி அண்ணா திமுகவும் சரி எந்த விதமான வளர்ச்சி திட்டங்களுமே செய்யாம மக்களை மட்டும் முழுக்க ஏமாற்றி தான் வந்திருக்கிறாங்கன்றதான் இது வரைக்கும் தெரியுது. ஏன்னா நாங்க போன இடத்துல எல்லாமே, நான் திருவொரும்பூர் சட்டமன்ற தொகுதியில் ஒட்டு மொத்தமா 20 ஊராட்சிக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். ஒரு நகராட்சி, ஒரு பேரூராட்சி, இன்னைக்கு நம்ம வார்டுங்க, மாநகராட்சி வார்டுங்க எல்லாத்துக்கும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நாங்க சந்திச்சு வந்துகிட்டு இருக்கிறதுல மக்கள் போற இடத்துல பூரா அவங்க ஏரியால எந்த விதமான அபிவிருத்தி திட்டமுமே நடக்கல. எந்த விதமான அபிவிருத்தி திட்டமும் நடக்கல. எங்க நீங்க போங்க அந்த இடத்துல சாக்கடை பிரச்சனை இருக்கு, குப்பை பிரச்சனை இருக்கு, தண்ணி வரல, தெருவிளக்கு இல்ல. இது மாதிரி தொடர்ந்து போற இடங்கள் எல்லாத்திலையுமே இதே தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த தடவை வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வெளியில வந்து ஊடகத்தை சந்திக்கிறாரு. அப்ப ஊடகத்துல கேட்கிறாங்க, நீங்க என்ன விஷயமா, எந்த விஷயங்களை முன்னிறுத்தி இந்த தடவை தேர்தலை வந்து நீங்க சந்திக்க போறீங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க வந்து 450 கோடிக்கு இந்த திருவொரும்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த அரியமங்கலத்துல இந்த இடத்துல 450 கோடி அவர் திருவொரும்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு வளர்ச்சி திட்டம் கொண்டு வந்தேன்னு சொன்னாரு. இங்க இவ்வளவு மக்கள் இருக்கீங்க, யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க, இந்த திருவொரும்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு 450 கோடியில இங்க எத்தனை கோடி செலவு பண்ணாரு, இங்க என்ன வளர்ச்சி திட்டங்கள் வந்துச்சுன்னு சொல்லுங்க. இதே மாதிரி தான் நான் வாக்கு சேகரிக்க போற இடத்துல எல்லாத்திலையுமே கேட்கிறேன், எந்த மக்களும் எதுவுமே வரலன்றாங்க. அப்ப இந்த 450 கோடி திட்டங்கள் எங்க போச்சு, யாருக்கு போச்சு? பள்ளி கல்வித்துறை அமைச்சரோட தொகுதிங்க. இங்க இருக்கிற சாக்கடை, இங்க இருக்கிற பள்ளிகள் எல்லாத்திலையுமே நான் தேநீர்பட்டியில வாக்கு சேகரிக்கிறேன். தேநீர்பட்டியில வாக்கு சேகரிக்கிறப்ப அங்க இருக்கிற ஊர் மக்கள் என்னைய கூப்பிட்டு அங்க இருக்கிற உயர்நிலை பள்ளிய தயவு செஞ்சு உயர்நிலை பள்ளி கழிப்பறையை போய் கொஞ்சம் போய் பாருங்க அப்படின்றாங்க. அந்த உயர்நிலை பள்ளியோட கழிப்பறையோட நிலைமை என்ன தெரியுமா? அங்க 300 மாணவிகள் படிக்கிறாங்க, 250 மாணவர்கள் படிக்கிறாங்க.
அந்த 300 மாணவிகள் 250 மாணவர்கள் படிக்கிறதுக்கு எவ்வளவு தெரியுமா? 2 கழிப்பறை வசதி, 2 கழிப்பறை வசதி. அந்த 2 கழிப்பறையிலையும் கதவு இல்லை. அங்க இருக்க மாணவிகள் எல்லாம் எவ்வளவு தெரியுமா வருத்தப்படுறாங்க? வாரத்துல 7 நாள்ல 3 நாள் தண்ணி வர மாட்டேங்குதான். ரெஸ்ட் ரூம் போயிட்டு நாங்க அப்படியே வந்துடுறோம். இப்ப பசங்களை பொறுத்த வரைக்கும் எங்கேயாவது போயிருவாங்க, நாங்க பெண்கள் எங்க போறதுன்ற மாதிரி அங்க ஸ்கூல்ல படிக்கிற மாணவிகளை சொல்லியிருக்கிறாங்க. நான் அதை எவிடன்ஸா வீடியோ கூட எடுத்து வச்சிருக்கிறேன். இதுதான் இங்க இருக்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செஞ்ச சாதனை. கிட்டத்தட்ட அவரோட துறைக்கு மட்டும் இந்த 5 வருஷத்துல 4.5 லட்சம் கோடிக்கு மேல நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலே அதிக நிதி ஒதுக்கின துறை எதுன்னா பள்ளி கல்வித்துறை தான். அந்த பள்ளி கல்வித்துறையோட அவல நிலையை பாத்தீங்களா எவ்வளவு மோசமா இருக்குன்னு. இது மாதிரி நான் சொல்றது தேநீர் பட்டி இல்ல, இது மாதிரி இங்க இருக்கிற பல உயர்நிலை மேல்நிலை பள்ளிகள்ல எந்த இடத்துலயுமே சரியான கழிப்பறை வசதி இல்ல. இந்த 450 கோடி திட்டங்களை எங்க கொண்டு போய் செயல்படுத்தினாரு? இதுதான் அவரோட சாதனைன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. 450 கோடிக்கு நாங்க செயல் திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு. மக்கள் நீங்களும் திரும்ப திரும்ப நம்பி அவருக்கு வாக்களிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. உங்க திருவரம்பூர் சட்டமன்ற தொகுதியில ரொம்ப பிரதான பிரச்சனை இந்த சர்வீஸ் ரோடு பிரச்சனை, இந்த குப்பை கிடங்கு பிரச்சனை. அவங்களால தீர்க்க முடிஞ்சா? 10 வருஷம் கிட்டத்தட்ட எம்பியா இருந்திருக்காரு இங்க இருக்க குமார். 10 வருஷம் கிட்டத்தட்ட அமைச்சரா, ஒரு 5 வருஷம் அமைச்சரா இருந்துட்டாரு, 5 வருஷம் எம்எல்ஏவா இருந்துட்டாரு. இந்த சர்வீஸ் ரோடு பிரச்சனையை அவங்களால தீர்க்க முடியல. ஒவ்வொரு தடவையும் வாக்குறுதி கொடுக்குறாங்க. நீங்களும் நம்பி திரும்ப திரும்ப அந்த வாக்குறுதியை கேட்டு ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அவரால் அதை செயல்படுத்த முடியுதா? செயல்படுத்த முடியாது. மக்கள் திட்டங்கள் எதையுமே அவங்க செயல்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஓட்டு கேட்கறதே இதை வச்சுதான் ஓட்டு கேட்கறாங்க. 5 வருஷம் அமைச்சரா இருந்திருக்கிறாரு, 5 வருஷம் எம்எல்ஏவா இருந்திருக்காரு. நேற்று ஒரு ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்கிறாரு. இங்க இருக்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ன தெரியுமா சொல்றாரு? அந்த ஊடகவியலாளர் கேட்கிறாரு அவர்கிட்ட கேள்வி, அண்ணா இங்க ரொம்ப நாளா தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்குல்ல, சர்வீஸ் ரோட பிரச்சனை, அது என்னென்ன பண்ண போறீங்கன்னு கேட்கிறாரு. 2027க்குள்ளார அதை தீர்க்கறதுக்கு நடவடிக்கை எடுப்பேன்னாரு. 5 வருஷம் எம்எல்ஏ வந்து என்ன பண்ணாரு? 5 வருஷம் எம்எல்ஏ இருந்தாரு, பவர் இல்லைன்னு வச்சுக்குவோம். 2021 26 அவங்க தானே பவரா இருந்தாங்க, அவங்க தானே இங்க தமிழ்நாட்டை ஆண்டாங்க. மிகப்பெரிய பவரான ஒரு அமைச்சர், முதலமைச்சர் குடும்பத்துல ஒருத்தர். அப்புறம் இந்த தொகுதியில பிரதான பிரச்சனை, இந்த பிரச்சனையை அவர் தீர்க்க முடியலன்னா அப்புறம் இங்க இருக்கிறாரு. இப்ப என்ன சொல்றாரு? 27க்குள்ள தீர்த்தரேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க என்ன பண்ணுவீங்க? நம்பி அவருக்கு ஓட்ட போடுவீங்க. செஞ்சிருவார் அவரு? 100% எழுதி கொடுத்துட்டு போறேன். இந்த சர்வீஸ் ரோடு பிரச்சனையும் அரியமங்கலம் குப்பை கிடங்கு பிரச்சனையும் நாம் தமிழர் கட்சி இல்லாம இந்த பிரச்சனை இங்க யாராலையும் தீர்க்க முடியாது. எழுதி வச்சுக்கங்க, அவங்க தீர்க்க மாட்டாங்க. அவங்க உங்கள்கிட்ட ஓட்டு கேட்கறது, உங்களை தேடி வரதே இந்த 2 பிரச்சனையை இங்க பெருசா பேசிதான் செஞ்சு தரேன்னு சொல்றாங்க. ஆனா நீங்களும் ஒரு தடவை நம்பி ஏமாந்து வாக்கு போட்டுக்கிட்டே தான் இருக்கிறீங்க. அது ஏமாற்றமா தான் இருக்கும். அதனாலதான் இந்த தடவை சொல்றோம், உங்க பிள்ளைய மட்டும்தான் மக்கள் களத்துல மக்களுக்காண்டி நிக்கிறோம். அது உங்களுக்கு தெரியும். 2016 இருந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் 2 சட்டமன்ற தேர்தல், 2 நாடாளுமன்ற தேர்தல், இப்ப நடக்க போற சட்டமன்ற தேர்தல் எல்லாத்திலையும் தனிச்சு உங்களோட கூட்டணி சேர்ந்து நாங்க நிக்கிறோம். எங்கேயாவது ஒரு இடத்துல அதை நீங்க சிந்திங்க. இப்ப திமுக சார்பா ஓட்டு கேட்டு வருவாங்க, கேளுங்க. அவர் வண்டியில பாருங்க 21 கோடி கட்டி வச்சிருப்பாரு. அண்ணா திமுக சார்பா ஓட்டு கேட்டு வருவாரு, 16 கோடி கட்டி வச்சிருப்பாரு. இந்த பாருங்க, எங்க வாகனத்துல ஒரே ஒரு கொடி புலிக்கொடி பறக்குது. ஏன்னா நாங்க மட்டும்தான் உங்களோட வந்து நிக்கிறோம், உங்களை நம்பி நிக்கிறோம். ஆனா அதை எந்த இடத்துல நீங்க உணர மாட்டீங்க. நாங்க தோக்குறோம் அப்படின்னா அது நீங்க தோத்துட்ட மாதிரி மனசுல வச்சுக்கீங்க. திரும்பவும் அதான் சொல்றேன், ஏன்னா நாங்க மட்டும்தான் அந்த 8 கோடி மக்களோட கூட்டணின்றோம். மத்தவங்க எல்லாம் சொல்லுவாங்க மக்களோட கூட்டணி மக்களோட கூட்டணி. இந்த திராவிட கட்சிகள் 2 பேர்ட்டையும் கேளுங்க, யாருக்காவது திராணி இருந்தா அவங்க எல்லாம் கூட்டணி இல்லாம தனிச்சு எங்களை மாதிரி களத்துல நிக்க சொல்லுங்க. ஒரு எலெக்ஷன் இல்ல, ஒரு வார்டு கூட ஒரு வார்டு கவுன்சிலர் கூட ஜெயிக்க மாட்டான். ஆனா நாங்க மனசு தளராம தொடர்ந்து நின்றுகிட்டே இருக்கிறோம். 117 ஆண்கள் 117 பெண்கள் எந்த கட்சியில கொடுத்திருக்காங்க கேளுங்க. 28 சீட்டு கொடுத்திருக்கான் பெண்களுக்கு அதிமுக, திமுக 26 சீட்டு கொடுத்திருக்கான். இதுதான் கொடுத்திருக்கான். 116 117. இந்த தடவை ஒரு டிரான்ஸ்ஜெண்டருக்கு வேற வாய்ப்பு கொடுத்திருக்காரு அண்ணன். ஒதுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அனைத்து சமுதாயத்தினருக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் மக்களாகி நீங்கள் உணரணும். நாங்களும் ஒரு தடவை கத்துறோம். 2024 இங்கதான் நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டிட்டேன். அப்பையும் வந்து உங்கள்கிட்ட நான் சொன்னேன், இந்த பிரச்சனை எல்லாம் தீர்க்கிறதுக்கு நீங்க சரியான ஆளை தேர்ந்தெடுங்க, எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லல. இங்க மக்களோட நிக்கிற யார் உங்களுக்கு சரியா இருப்பாங்கன்னு பாருங்க, அவங்களுக்கு வாக்களிங்கன்னு நாங்க கேட்டோம். ஆனா நீங்க திரும்ப 2024 எங்களை தோக்கடிச்சீங்க, விடாம திரும்ப 2026 வந்து நிக்கிறோம். இது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. நீங்க இந்த தடவையும் தோக்கடிச்சீங்கன்னா நாங்க தோன்ற மாட்டோம், திரும்பி உங்கள்கிட்ட தான் தேடி வருவோம். உங்க பிரச்சனைக்கு நாங்க தான் முன்னாடி வந்து நிப்போம். திமுக அதிமுகன்றது புற்றுநோய் மாதிரி உங்களை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுகிட்டு இருக்கு. தயவு செஞ்சு அதுல இருந்து ஒரு மருந்து வேணும் அப்படின்னு நீங்க வந்தீங்கன்னா அதுக்கு அந்த மருந்து நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இப்பயும் ஒண்ணும் கெட்டு போல, நாட்டை சீர் செஞ்சிடலாம். இன்னும் அடுத்த 5 வருஷம் கழிச்சு நீங்க எங்களை தோக்கடிச்சு திருப்ப அடுத்த 5 வருஷம் கழிச்சு நாங்க இங்க வரோம்னு வச்சுக்கோங்க. இந்த சைக்கிள் ஓட்டிட்டு போற சின்ன பையன் பெருசா வளர்ந்துருப்பான், இந்த அங்க நிக்கிற சின்ன பாப்பா பெருசா வளர்ந்துருக்கும். உங்க பிரச்சனைகளுக்கு தீர்வே கிடைச்சிருக்காது, அந்த பிரச்சனை அப்படியே தான் இருந்திருக்கும். நான் எழுதி கொடுத்துட்டு போறேன்.
என்னோட வாக்குறுதியில நான் சேலஞ்ச் பண்ணி சொல்லியிருக்கிறேன். இந்த குப்பை கிடங்கு பிரச்சனையும் இந்த சர்வீஸ் ரோடு பிரச்சனையும் நான் 2 வருஷத்துல தீர்த்து கொடுக்க முடியலன்னா நான் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்றேன்னு சொல்லியிருக்கிறேன். யாருக்காவது அந்த திராணி இருக்கான்னு கேளுங்க. வர்ற இங்க கூட ஓட்டு கேட்டு வர்றவங்க கூட நீங்க கேளுங்க, ஐயா எனக்கு இது மாதிரி ஒரு வாக்குமூலம் கொடுங்க, எங்க ஓட்ட போட அவங்களுக்கு போடுறேன்னு சொல்லுங்க. எவ்வளவு பேர் செத்துருக்காங்க? 1300 பேர் செத்துருக்காங்க இந்த சர்வீஸ் ரோட்ல. 5000க்கும் மேற்பட்டவர் கை கால் உடைஞ்சு கிடக்குறாங்க. எவ்வளவு விபத்துக்கள் டெய்லி செய்ய முடியாம ஏன் சொல்றாங்க? இந்த பக்கத்துல இருக்கிற இந்த சர்வீஸ் ரோட போட முடியாத காரணம் என்ன? இருக்கிற பில்டிங் எல்லாமே கட்சிக்காரங்களோட பில்டிங். அத வியாபாரிகள் நிறைய பேர் இங்க பில்டிங் வச்சிருக்காங்க. அவங்கள தொட்டா பிரச்சனை வரும். அதனால 2 கட்சி இதுக்கு தீர்வு கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு ஒரே தீர்வு நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதனாலதான் நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம், மக்களோட நிக்கிற ஆளுக்கு ஓட்டு போடுங்க, மக்களுக்காண்டி யார் வராங்கன்னு ஓட்டு பாருங்க, மக்கள் பிரச்சனைகளுக்கு யார் நிக்கிறாங்கன்னு பார்த்து ஓட்டு போடுங்கன்னு சொல்றோம். இது உங்களுக்கு ஒரு கடைசி வாய்ப்பா சொல்லிட்டு போறேன். இந்த கடைசி வாய்ப்பை திரும்ப 2031 சொல்ற மாதிரி வச்சிடாம எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. நாங்க மட்டும்தான் தொடர்ந்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் கடந்த இந்த 1 வருஷ காலத்துல மட்டும் கிட்டத்தட்ட மக்கள் பிரச்சனை 391 பிரச்சனைகளுக்கு நாங்க நின்றுருக்கோம். 391 பிரச்சனை, கிட்டத்தட்ட அதுல 130க்கும் மேற்பட்ட பிரச்சனைகள் நாங்க தீர்வு கண்டிருக்கிறோம். அப்ப யார் மக்களுக்கு சரியான ஆளுன்றதை நீங்க தான் முடிவெடுக்கணும். தயவு செஞ்சு இந்த தடவை சிந்திச்சு அதுக்கு ஒரு மாற்றா நாம் தமிழர் கட்சியில இங்க போட்டியிடுற நாங்க, நாம் தமிழர் சார்பா போட்டியிடுற எனக்கு வாக்குப்பெட்டியில வரிசை எண் 3ல ஒரு வாய்ப்பை கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையில போறேன். திரும்பவும் சொல்றேன், நான் ஜெயிச்சுட்டா இங்க இருக்க திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியில இருக்க மக்கள் அனைவரும் ஜெயிச்ச மாதிரி உங்க வாழ்வாதாரம் மேம்படும். ஆனா நான் தோத்துட்டேன், நீங்க எல்லாரும் திரும்ப தோத்துருவீங்க. திரும்ப 5 வருஷ கால அவகாசம் வெயிட் பண்ணணும். நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்ப வந்து கட்சி மேல இருக்க உணர்வு, நாளைக்கோ இன்னைக்கோ இன்னைக்கு நைட்டோ நாளைக்கு நைட்டோ உங்களை தேடி பணம் வரும். 1000 வரும், 2000 வரும், அண்டா வரும், குண்டா வரும். எல்லாத்தையும் வாங்கிட்டு என்ன பண்ணுவீங்க? விசுவாசத்தோட அன்னைக்கு கொடுக்குற அந்த 1000 ரூபாய் காசு கண்டி அவனுக்கு கொண்டு போய் போடுவீங்க. 1000 ரூபாய் காசு இன்னைக்கு 1 கிலோ மட்டன் 1200 ரூபாங்க, முடிஞ்சு போச்சு. அந்த 1000 ரூபாய்க்கு உங்களை விலைக்கு வித்து விட்டு உட்கார வச்சுட்டு போயிருவோம். 5 வருஷம் நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த சூழ்நிலையிலே வாழ பழகிடுறீங்க. நான் அதான் மக்கள்கிட்ட சொன்னேன், சாக்கடை ரோட்ல ஓடுது, வீடை சுத்தி சாக்கடை நிக்குது, என்னமா அப்படின்னு கேக்குறோம். என்னங்க பண்றது அப்படின்றாங்க. என்ன பண்றது? வாழ பழகிட்டீங்க. இந்த குண்டும் குழியுமான ரோட்ல போறீங்க, என்னமான்னு கேக்குறேன். வாழ பழகிட்டீங்க. இந்த சர்வீஸ் ரோடு பிரச்சனை தீராது. அரியமங்கலம் குப்பை கிடங்கு வர அந்த நாத்தத்தை ஸ்மெல் பண்ணிக்கிட்டே நீங்களும் அதிலே வாழ்ந்து பழகிட்டீங்க. ஒவ்வொரு பிரச்சனையும் உங்களுக்கு இந்த திராவிட கட்சியோட பெரிய வெற்றி என்ன தெரியுமா? உங்களை ஒரு பிரச்சனை உள்ள கொண்டு போய் சொருவி அதுல உங்களை வாழ பழக்கி வச்சிருவான். நீங்க அதை திரும்ப 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 வாழ்ந்துகிட்டே இருப்பீங்க. கேட்டா 60 வருஷம் இது பெரியார் ஆரம்பிச்சது, அண்ணா ஆரம்பிச்சது, எம்ஜிஆர் ஆரம்பிச்சதுன்னு எல்லாம் அவங்களாம் வாழ்ந்து முடிச்சு போயிட்டாங்க. இனிமேட்டு வாழ போற சந்ததிகளுக்கு என்ன செய்ய போறோம்? யாருக்கு வாய்ப்பு கொடுக்க போறோம்? யார் வாழ போற சந்ததிகளை காப்பாற்ற போறாங்க? இனிமேட்டு நாடு எதை நோக்கி பயணிக்க போகுதுன்றதை தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. இப்பயே நம்ம அழிவின் பாதையில இருக்கிறோம். கிட்டத்தட்ட அழிஞ்சிட்டோம். 40-50% 50% தான் இருக்கு. இது ஒரு கடைசி வாய்ப்பா உங்க வீட்டு பிள்ளைங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த கத்துறத சாதாரணமா காதுல வாங்கிட்டு போயிடாதீங்க. இதுலதான் உண்மை இருக்கு. நாங்க மட்டும் மக்களுக்கான ஆளு. தயவு செஞ்சு இந்த தடவை வாக்கு கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையில இங்க இருந்து போடுறேன். வாக்கு பெட்டியில வரிசை எண் 3ல 2 நாள் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு. ஏப்ரல் 23 அனைவரும் நாம் தமிழர் கட்சியை ஜெயிக்க வச்சு இந்த இடத்துல திருப்புமுனையாம் திருவரம்பூர்ல நம்ம வெற்றி ஆரம்பிப்போம். உறுதியா இந்த திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி. நன்றி, வணக்கம். லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம். மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியில் இன்னொரு ஷோரூம்.